பிதாவே, நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்களெல்லாம் நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி இந்நாள் வரையும் ஜீவனோடு எங்களை வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நான் நன்றி ஸ்தோத்திர பள்ளியில் ஏறெடுக்கிறோம். வாரமெல்லாம் உடைய சமூகத்துக்காக துதிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, சேவிக்க, உண்மையே முழுமையாக சார்ந்து கொள்ள இப்படிப்பட்ட வேலை எங்களை தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனை முழுவதுமாக செக்கனாய் மகிமையினால் நீர் மூடிக்கொள்ளும்படியாய், நீர் வெளிப்படும்படியாய், நீர் பேசும்படியாய், நீர் மகிமைப்படும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. பாடல் ஆராதனை பொறுப்படும் ஆவியோடும் பாட, கருத்தோடும் பாட, கத்திரி நாமத்தை மகிமைப்படுத்த கத்திரிகளுக்கு உதவி செய்யும். ஜெபிக்கிறவர்களும் கூட அன்றைய ஆவியோடும் கருத்தோடும் ஜெபத்தில் பங்கு பெற கத்திர உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்திலும் கிராமங்களும் தோறுகிற கத்திரிய பிள்ளைகளை சரியான வேளையில் சுகமாக, சேவமாக, பத்திரமாக நீ கொண்டு சேர்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் அன்றைய நம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களை அபிஷேகித்து தருவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய சமூகம் இருக்கட்டும். இந்த நாட்களில் சகல பரிசுத்தவாங்குடைய ஆராதனையிலும் உலகெங்கும் உள்ள பரிசுத்தவாங்குடைய ஆராதனையிலையும் நீர் மகிமைப்படுவீராக. ஞாயிறு பள்ளி ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வோம் பிதாவே. ஆமென், ஆமென். தன எருசலேமோ பட்டணமோ பெண்லிகை அலங்கரிம்பப்படு சொன்னது. ஓதன எருசலேமோ பட்டணமோ பெண்லிகை అలంకరింపబడు చున్నది. దాసులు ఆయనను సేవించుచు, దేవుని దాసులు ఆయనను సేవించుచు, ముఖ దర్శనము చేయుచునుందురు, ముఖ దర్శనము చేయుచునుందురు. ఆనందం ఆనందం ఆనందమే, ఆనందం ఆనందం ఆనందమే. దన యెరూషలేము పట్టణము పెండ్లికై అలంకరింపబడుచున్నది. ఓరన యెరూషలేము పట్టణము పెండ్లికై అలంకరింపబడుచున్నది. సియోనులో వరపిల్లయే మొలరాయే, సియోనులో వరపిల్లయే మొలరాయే. సియోన్ పర్వతం మీదయు ఆయనే, సియోన్ పర్వతం మీదయు ఆయనే. ఆనందం ఆనందం ఆనందమే, ఆనందం ఆనందం ఆనందమే. నూతన యెరూషలేము పట్టణము పెండ్లికై అలంకరింపబడుచున్నది. నూతన యెరూషలేము పట్టణము పెండ్లికై அலங்கரிம்பபடுச்சுன்னது. அவருடைய ஊழியக்காரங்க அவருடைய முகத்தை தரிசிப்பாங்க, அவரை சேவிப்பாங்க என்றெல்லாம் அருமையாக பாடியிருக்கு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் லூகாஸ் விசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனத்தை நான் வாசிக்கலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். Luke 12 chapter verse 49. I am coming to send fire on the earth, and what will I if it be already kindled? Hallelujah. பிரியமானவர்களே, இந்த நாளில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டோடைய விருப்பம் என்ன? பூமியில் அக்கினியை போட்டுட்டு அந்த அக்கினி இப்பொழுதே எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி என்றால் இந்த அக்கினி அபிஷேகம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இதை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும்.
ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம், உம்முடைய சித்தம், இதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். 11வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவ தொடங்கினார்கள் என்று 11:54 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். அநேக காரியத்தை குறித்து ஆண்டவரை நீர் எங்களோட பேசணும் என்று ஏவ தொடங்கினாங்க. அதன் அடிப்படையில் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அத்தருணத்தினே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக, அல்லேலூயா, சாதாரணமான கூட்டம் அல்ல, திரள் கூட்டம். எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி கூட்டத்தை அங்கே இல்லை. ஆகவே அத்தருணத்தில் அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு எச்சரிப்பின் காரியத்தை அவர் சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கி நமக்கும் அந்த எச்சரிப்பு தேவை. ஏனென்றால் உலகத்தில் பொய்யான மாயை பின்பற்றுகள் அநேகர் இருக்கிறார்கள். யோனா சொல்கிறாரு, பொய்யான மாயை பற்றிக்குள்ளவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பொருத்தனைகளை செலுத்துவேன் என்று சொல்லி யோனா சொல்கிறது போல நாம் கிருபையை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய ரட்சிப்பே பறி போயிடும். கிருபை இல்லாவிட்டால் ரட்சிப்பே பறி போயிடும். அதோட ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி கிருபை தான் இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து இம்மட்டும் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே எச்சரிப்பான சில வார்த்தைகளை தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியில் நீங்கள் வாசிப்பில் என்றால் 4-5வது வசனத்தை சொல்கிறாரு, யாருக்கு நான் பயப்படணும் என்பதை குறித்து. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்போ சீஷர்கள் அல்ல, அவளை சிநேகிதர் என்று அழைக்கிறார். பாருங்கள், சிநேகிதராகி உங்களுக்கு சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவராய் இருக்கிறதுக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா. இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு அந்த வசனம் நிறைய நாம் பார்க்குறோம். ஒரு ஐசுவரியவானுடைய உவமையை அவளுக்கு சொன்னார். 16-17 வசனத்தின் இறுதியில் படித்து பாருங்கள். 16 and 17. அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நல்லா தெரியும் உங்களுக்கு. கடைசியில் அவன் என்ன செய்தான்? அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து. அப்படி அவன் சிந்திக்கிற அந்த சிந்தனையை அவர் அறிந்து, மூடனே, இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் போய்விட்டால் நீ எதை நீ யாருடையதா? ஆகவே அந்த காரியத்தை சொல்கிறாரு. பிற்பாடு 22ஆம் வசனம் பின்னும் சீஷர்களுக்கு சில காரியத்தை சொல்கிறார். 22nd. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால். சரி, இவைகள் எல்லாமே படிப்படியாக சொல்லிட்டு வர்றாரு. பிறகு 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை நீங்கள் படித்தீங்கன்னா, காகங்களை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், இவளுக்கெல்லாம் நான் உதவி செய்கிறேன், உணவு கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தேடினா ஒன்று உங்களுக்கு குறைவுபடாது என்பது. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். 40வது வசனம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அல்லேலூயா. சொல்லாதவங்க சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாரும் சொன்னீங்களே, சத்தம் இல்லையே. அல்லேலூயா.
நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவர் இயேசு வருவார். நீங்கள் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுக்கு இடையில் லூக்கா 12:49 நான் பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றியிட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த அக்னி பரிசுத்த ஆவி. ஆமென். அது இப்பொழுதே பற்றியிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி வழிகாட்டியாக வந்த ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் எப்படி இருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல் இருந்தான். ஜான் சாப்டர் 5:35. யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாய் இருந்தீர்கள். சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே நீங்கள் களி கூர்ந்திருங்க என்று சொல்லி யோவான் ஸ்நானனை குறித்து இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அக்கினி நெருப்பு, அக்கினி என்னது? நெருப்பு. இந்த அக்கினி நெருப்பான சில குறிப்புகளை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அக்கினி என்னெல்லாம் வெளிப்படுத்துகிறது? நமக்குள்ளே அக்கினி அபிஷேகம் வந்தால் நாம் எப்படிலாம் இருக்கணும்? என்னத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? வேதம் சொல்கிறது இல்லையா? அது இப்பொழுதே எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த அக்கினி இல்லாவிட்டால் நெருப்பு, அதனுடைய ஆசீர்வாதம், அதனால் நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் 7 குறிப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவதாக இந்த அக்கினி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தானே. அக்கினி என்ன செய்யும்? நெருப்பு எங்கே எரிகிறதோ அங்கே வெளிச்சம் உண்டாயிருக்கும். ஆகவே தான் யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? Book of John chapter 1 verse 9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. அப்ப அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்போது உங்களை தேற்றுவதற்கு நடத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவரை வேறொரு தேற்றரவாளனை அனுப்பேன்னு சொன்னாரே. அந்த ஆவியானவர் வரும்போது, அக்கினி அபிஷேகம் வரும்போது வெளிச்சம் உண்டாகிறது. வெளிச்சம் அது நெருப்பு அந்த தழலை போல உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் இந்த வெளிச்சத்தை குறித்து சொல்லுகிற ஒரு குறிப்பு என்னென்னா, அது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற நற்கிரியைகள். புக் ஆஃப் மேத்யூ சாப்டர் 5 verse 14 to 16. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பாங்க. அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் அல்லேலூயா. என்னது? மனுஷர் இவ்விதமாக. எப்படி விளக்கை கொளுத்தி அதை மரக்கால் மூடி வைப்பாங்கன்னா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்குமா? அதுபோல படிங்க. இப்படி இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்படி என்றால் இந்த வெளிச்சம் எதை குறிக்கிறது? நற்கிரியைகள். ஆண்டு பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். நற்கிரியைகள், மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகள், தான தர்மங்கள், உதவி செய்யக்கூடிய காரியங்கள். உங்கள் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதத்தை நான் படித்தோம். அப்படியே உங்கள் நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ஊழியர்களாகிய நீங்கள் நற்கிரிகளை செய்ய பழகணுமா? அநேகருக்கு நல்ல கிரிகளை செய்யணும்,
பிரயோஜனமாக இருக்கணும், சாட்சியாக இருக்க வேண்டும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, உன் வெளிச்சத்தினிடத்திற்கு. ஐசையா 60:3. உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உன்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். பாருங்க, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ஜாதிகள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் வருவாங்க. பிறகு வெளிச்சத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. அப்படி என்றால் நம்முடைய நற்கிரியை வெளிச்சமாய் காணப்பட வேண்டும். நம்முடைய நற்கிரியை மற்றவர்களுக்கு முன்பாக பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அப்பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செய்வாரா? மகிமைப்படுவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே நான் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றிட வேண்டும் என்று சொல்வது முதலாவதாக நற்கிரியை குறிக்கிறது. தான தர்மங்கள் மற்றவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற நற்கிரி எப்படி இருக்கணுமோ? நெருப்பாக என்றால் வெளிச்சமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நாம் காணப்பட வேண்டும். ஏசாயா 62:1, ஐசாயா 62:1. சியோனி நிமித்தமும், சியோனி நிமித்தமும், எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும். அதன் நீதி பிரகாசத்தை போலவும், அது நீதி எப்படி இருக்கிறது? பிரகாசத்தை போல. அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும், அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். அல்லேலூயா. நீதி எப்படி இருக்கிறதா? அதன் நீதி பிரகாசத்தை போலவும், நீதி பிரகாசத்தை போல, அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டி போல. ஜோதியாயுன் நீதி தீவெட்டி போலும், ஜொலிக்குமே ரட்சிப்பு தீவெட்டி போலும். பழைய பாட்டு. ஜோதியாயுன் நீதி சூரியன் போலும், ஜொலிக்குமே ரட்சிப்பு தீவெட்டி போலும் என்று சொல்லி சியோனிலே என்ற அந்த பாட்டை நாம் பாடுறோம். இந்த வசனமும் அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கிறது. ஆகவே தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் நற்கிரியை செய்ய பழகணும், அதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதுக்காகத்தான் அவன் நம்மேல் அக்னியை போட்டிருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், இந்த மேல அனுபவத்தை தந்திருக்கிறார். 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, நாம் நற்கிரிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக நாம் ஜீவனை பெற்றிருக்கிறோம். மட்டுமல்ல, அதே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், டைட்டஸ் சாப்டர் 3:1. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் கவனிங்க, சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். 14. நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குவதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழக்கணும். அல்லேலூயா. பாவம், அந்த ராணி சகோதரி ஹாஸ்பிட்டலில் மற்றவர்களை பார்த்து அவங்களுக்காக பரிதாபப்பட்டு அவங்களுக்கு தான தர்மங்களை செய்யாவிட்டால் கூட அவங்களுக்காக ஜெபித்து அவங்களுக்காக சில பிரயாசங்களை செய்தது நிமித்தமாக அந்த இடத்துல கர்த்தரை நாம் மகிமைப்பட்டதா இல்லையா? பல நேரங்களில் நாங்கள் ஃபோன் பண்ணி எல்லா காரியத்தையும் நான் விசாரித்து கொண்டே இருந்தோம். அதை அவங்க சொல்லலை. பாஸ்ட்டு பின்னாடி உட்காந்துருக்கிறாரு இல்லையா? ராணி சிஸ்டர் ஒன்றுமே சொல்லலை. சொல்லாவிட்டால் பரவாயில்ல. ஆமேன். அப்போ அவங்களுடைய நற்கிரியானது அங்கே செயல் மூலமாக வெளிப்பட்டதுனால தேவன் மகிமைப்பட்டார். ஆகவே இந்த அக்கினி நெருப்பு என்று சொல்வது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெளிச்சம் பரிசுத்த ஆவியினால் நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்துவின் அறிவாகிய ஒளி நம்ம உள்ளத்தில் தோன்ற பண்ணுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அது என்ன என்றால், நாம் நற்கிரியை செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும், அந்த நற்கிரியை செய்ய வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆமேன். இது முதலாவது குறிப்பு. அக்கினி என்பது நெருப்பு,
அது வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த வெளிச்சம் நம்மூலமாக பிரகாசிக்க வேண்டுமென்றால் நாம் நற்கிரியை செய்யணும், மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யணும், ஹெல்பிங் டெண்டன்சி நமக்கு வேண்டும். அப்படி என்றால் நாம் வெளிச்சமாய் காணப்படுவோம். இரண்டாவதாக இந்த அக்கினியானது பட்சிக்கிற அக்கினி. என்ன அக்கினி? பட்சிக்கிற அக்கினி. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. அக்கினி பற்றினால் எப்படி இருக்கும்? பட்சிக்கிற அக்கினி. உத்தனப்பள்ளி அந்த எலக்ட்ரானிக் அந்த கம்பெனியில் கூட நேற்றுக்கு அக்கினி எரிந்தது, தீ பிடிச்சிருச்சுன்னு பேப்பர் பார்த்தீங்கன்னா, கேள்விப்பட்டீங்கன்னா என்ன புகை, என்ன ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது. அக்கினியானது பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறது. அல்லேலூயா. பட்சிக்கிறது மட்டுமல்ல, அது சுட்டரிக்கிற அக்கினி. என்னத்தெல்லாம் சுட்டரிக்கிறது? இந்த பரிசுத்த அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது என்னெல்லாம் எரிக்கிறது என்றால், எலியாவின் பலிபீடத்துக்கு நாம் வருவோம். எலியாவின் பலிபீடத்தில் மண் இருந்தது, கல் இருந்தது, மரம் இருந்தது, தண்ணீர் இருந்தது, அப்புறம் பலி மிருகம் இருந்தது. எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து வருகிற அந்த அக்கினி என்ன செய்தது? அப்படியே பட்சித்து போட்டது என்று நாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. நம்ம பிளேட் நக்கிற மாதிரி எல்லாத்தையும் சுற்றிலும் அங்கிருந்த தண்ணீரை கூட என்ன செய்ததாம்? நக்கி விட்டு போனது. அப்படி என்றால் மண் இருந்தது, மாம்சீகமான சுபாவங்கள், மண்ணான பூமிக்குரிய காரியங்கள். கல் இருந்தது, கல்லான இருதயம், அதை குறிக்கிறது. காளை மாம்சமான அந்த சுபாவத்தை குறிக்கிறது. அப்புறம் விறகு, கோல் சொல்கிற சுபாவம் விறகு, தண்ணி, இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக இந்த பரலோகத்திலிருந்து வந்த அக்கினி என்ன செய்தது? பட்சித்து போட்டது. அப்படி என்றால் பூமியிலே நமக்குள் போடப்பட்ட இந்த அக்கினியானது நமக்குள் காணப்படுகிற எல்லா பாவங்களையும் சுட்டரிக்க வேண்டும். நிறைய பாட்டு வருது. சுயாடம்பரம் முற்றும் சுட்டரிக்க வேணுமே, தயவு தாழ்மையின் ஆவி தந்தருள வேண்டுமே, மாயமான யாவின் என்றும் மனமதை பேணுமே, ஆயனே அடியார்களின் அடைக்கலமே. சுய ஆடம்பரத்தை என்ன செய்யணும்? சுட்டரிக்க வேண்டும். பூமியில் அக்கினி போட வந்தேன்னு சொன்ன அந்த அக்கினி நமக்குள்ளே பற்றியறியும் என்றால் சுயம் சுட்டரிக்கப்படும், பாவம் சுட்டரிக்கப்படும், சுட்டு சாம்பலாக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய காரியம்தான் பாவம். ஒன்றுமில்லாமல் போகும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8:2 வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. ஆவியான நமக்குள்ளே வரும்போது பாவம் மரணம் என்கிற எல்லா பிரமாணத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலையை அவர் தருகிறார். அல்லேலூயா. அதில் 13ஆவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், பாருங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆகவேதான் சுய ஆடம்பரம் சுட்டரிக்கப்பட வேண்டும், பாவம் சுட்டரிக்கப்பட வேண்டும், மாம்சம் சுட்டரிக்கப்பட்டு சாம்பலாக்கப்பட வேண்டும். பலிபீடத்தில் அப்படித்தான் நடந்தது. ஆகவே இந்த பலிபீடத்தின் அக்கினியானது இல்லாவிட்டால் அவரிடத்திலிருந்து வந்த இந்த அக்கினியானது பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறது. அது முற்றிலும் நம்மை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியமாக. அல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 4:1 நாம் பார்க்கிறோம். மல்கியா 4:1. இதோ சூளையைப் போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பாங்க. வரப்போகிற அந்த நாள், கவனிங்க, வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த அக்கினி வரும்போது
எல்லாவற்றையும் சுட்டெரித்து சாம்பலாக்கும். பட்சிக்கிற அக்கினி. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த பாவம் மாம்சம் என்கிற பிரமாணம் முற்றிலும் அதிலிருந்து ஒரு விடுதலை. ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறார், சிட்சிக்கிறார், நடத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 16:8 நாம் வாசிக்கிறோம், கண்டித்து உணர்த்துவார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4-5 வசனத்தில் வாசிக்கும்போது, எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியதாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கேற்ற தேவ பலனுள்ளதாக, தேவ ஆவியின் பலத்தினால் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அந்த வசனங்களை பார்க்கிறோம். ஆகவே 2வதாக இந்த அக்கினி அபிஷேகம், பட்சிக்கக்கூடிய அக்கினி நமக்குள்ள இருக்கிற தீய எல்லா காரியத்தையும் சுட்டரித்து போடும். ஆவியானதை ஒப்பு கொடுப்போம் என்றால், ஆவியினாலே மாம்சத்தின் செய்களை அழித்து போடுவோம் என்றால் நாம் பிழைப்போம். இதுக்காகத்தான் பூமியிலே அவர் அக்கினியை, நெருப்பை, அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், உங்கள் ஒவ்வொரு தலையின் மேலே அக்கினி வந்து இறங்கி, அக்கினி நாவுகள் போல இறங்கி வருவார் என்றால் உங்களுக்குள்ளே பாவம் மாம்சங்க பிரமாணமே இல்லாமல் போயிடும். பூரணமான ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆவியானது எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆவியானது எங்கே உண்டோ அங்கே இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போது ஏன் இன்னும் பாவம் மேற்கொள்கிறது, இன்னும் பலவிதமான சுபாவங்களை மேற்கொள்கிறது? ஆவியானது முழுவதுமையாக நாம் ஒப்பு கொடுக்காதனால தான். பிரியமானவர்களே, ஆவியானது எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு. 3வது, இந்த அக்கினி எரியும் போது, அக்கினி வரும்போது பக்கத்தில் எப்படி இருக்கும்? அனல் உண்டாகும். ஆமேன், அல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? பக்கத்தில் போக முடியுமா? அனல் உண்டாகும். ஆகவே தான் நீங்கள் அனலாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆமேன். சங்கீதம் 39:3, Psalm 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என்னுடைய இருதயம், சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. எப்போ அக்கினி மூண்டது? இந்த அனுபவம் உண்டா? தியானிக்கிறீங்களா? வசனத்தை படிக்கிறது மட்டும்தான் தியான ஜீவி உண்டா? அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து தியானம் பண்ணும்போது அக்கினி இறங்கும். அதுதான் பார்க்க சங்கீதக்காரன் சொல்கிறார். திரும்ப ரிட்டன், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நாம் அக்கினி அனல் மூண்டு எழும்ப வேண்டும் என்றால் நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தியானம் பண்ணணும். தேவ சமூகத்தில் தியானம் பண்ணணும். சங்கீதக்காரன் சொல்கிறார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழி நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் அடி வேதத்தில் பிரியமாயிருந்து, அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? தியானம் பண்ணும்போது அவன் செய்வதெல்லாம் ஏன் காரியம் வாய்க்கப்படுவதில்லை என்றால் நம்முடைய குறையினால்தான் காரியங்கள் வாய்க்கப்படுகிறது இல்லை. 3வது வசனம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆக ஏதோ படிக்கிறோம் என்று மட்டுமல்ல, கேட்கிறோம் என்று மட்டுமல்ல, அந்த பகுதியை எடுத்து, அந்த வசனங்களை எடுத்து நம் தியானம் பண்ணும்போது அதிலே ஒரு அபிஷேகம் உண்டாகி அனல் மூண்டு எரியும். அக்கினி ஒரு அபிஷேகம் அங்கு உண்டாகும். ஆகவே நாம் பார்க்கிறோம், நான் தியானிக்கும் போது அக்கினி மூண்டது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது என்று சொல்லி. அப்படி என்றால் வேத வாக்கியில் ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் உண்டா? இன்றைக்கு காலையில் தான் சில பைபிளை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருக்காங்க. பாட்டு புஸ்தகம் பக்கம் எங்கேயோ போகுது, அது வேறு. ஏன் தெரியாமல் பயத்தோட தலைநீக்கில் பைபிள் வச்சுட்டா பிசாசு வரான்னு சொல்லி அங்கே வச்சு மறைச்சிட்டாங்க. தேடி பார்த்து கடைசியில் இல்லை. அதுக்கப்புறம் துணியெல்லாம் உதறி பார்த்தா அங்கே பைபிள் இருக்குது. யாருக்கோ தெரியாது, நான் சொல்லிட்டேன். அப்படி தான். அல்லேலூயா. சகோதரி சொன்னது போல அந்த வசனத்தை ஸ்க்ரீனில் போடுறாங்களா, அதையே தியானித்தாவே பிரயோஜனமாக இருக்கும். வசனத்தை மறக்கக்கூடாது. ஆக தியானிக்கிற அனுபவம் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்ம மேலே
பிரியமாக இருப்பார். நமக்குள்ளே ஒரு அனலுள்ள அனுபவம் இருக்கும். ஒரு அனலுள்ள அனுபவம். அப்படி என்றால் அடுப்பு எரிந்த பிற்பாடு அனல் அங்கே இருக்குது பாருங்க, அந்த அனலில் போய் பூனை படுக்குமா? பொசிஞ்சு போகாது. ஆமாம் ஆமாம், பூனை பக்கத்துலேயே போகாது. மீசையெல்லாம் போயிடும், எல்லாம் முடியெல்லாம் ஓடி போயிடும், தோலெல்லாம் கழண்டு போயிடும். அப்படி ஏதாவது பொல்லாத ஆவிகள் வரும் என்றால் நாம் அனலாக இருந்து என்ன ஆகும்? எல்லாம் எதிர்ப்பு ஓடி போயிடும். அப்படி இல்லை, அதோட அனல் இல்லாவிட்டால் நம்ம பிசாசு நம்ம துரத்தி பிடிச்சிட்டே இருக்கும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆகவே தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவங்க நற்குணசாலியில் மாறினாங்க. ஏன்? தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. படிங்க. அந்த பட்டணத்தார் Acts of Apostles 17 chapter verse 11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியம் ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார். அல்லேலூயா. தியானம் பண்ணும்போது நமக்குள்ள வேத வாக்கில் ஆராய்ந்து பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39 வசனத்தில் வேத வாக்கில் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி. ஆக நம்முடைய வாழ்க்கையில் அனல் மூண்டு எரியக்கூடிய ஒரு அனுபவம் தியானம் பண்ணும்போது தான் கிடைக்கும். ஆடு மாடெல்லாம் அசை போடுகிறது ஒரு பகுதியை நாம் பார்க்குறோம் இல்லையா? காடுகளில் மலைகளில் நன்றாக மேய்ந்து பிற்பாடு ஒரு இடத்துல இருந்து அசை போட்டு அது என்ன செய்கிறது? உணவாக்கி கொள்கிறது. மாட்டுக்கு 4 இரைப்பை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஒரு இரைப்பை அல்ல, நாங்களாம் படம் வரைஞ்சே போட்டிருக்கோம் அந்த நாட்களில். அப்போது ஒன்றில் அது சொல்ல வேண்டாம், உங்களுக்கு தெரியும். ஆக நம்ம அசை போடுகிற தியானம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். அது நிமித்தமாக நமக்கு என்ன உண்டாகும்? அனல் உண்டாகும். ஆமென். ஒரு சபையை பற்றி வேதம் சொல்கிறது அனலும் இல்லை. எந்த சபை? சீயோன் சபையா? இல்லை, ஆசியாவில் உள்ள 7 சபைகளில் ஒரு சபை லவோதிக்கேயா. லவோதிக்கேயா சபையை குறித்து வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருப்பதனால உன்னை என் வாயிலிருந்து ஏற்கனவே சில சபையில் வாந்தி பண்ணி போட்டார், தெரியுமா உங்களுக்கு? ஆமாம். ஏன்? அனலும் இல்லை, குளிரும் இல்லை, அடுத்தது என்ன? வாமிட்டிங் தான். எத்தனையோ பேர் சபையிலிருந்து ஊழியங்கள்லேருந்து வாந்தி பண்ணி போட்டுருக்கிறார். நாம் பயத்தோடு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. வெது வெதுப்பு இருக்கக்கூடாது. சில வேலை சிலர் டீ கொண்டு வருவாங்க, அது வெது வெதுப்பாக இருக்குன்னு சொல்ல மாட்டோம். இது என்ன லவோதிக்கேயா இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓ இது போதாதுன்னு சொல்லி மறுபடியும் சூடு பண்ணி கொண்டு வருவாங்க. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த லவோதிக்கேயா சபை குறித்து நம்ம படிக்கும்போது அவர் அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆகவே கர்த்தர் என்ன செய்தாரா? வாந்தி பண்ணி போடுன்னு சொல்கிறார். இன்றைக்கும் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை நீங்கள் கேட்டீங்க, ஆண்டுடைய சித்தத்தை நாம் பரிபூர்ணமாக செய்யாவிட்டால் அவர் என்ன செய்வாராம்? தேவ சமூகத்தை விட்டு தேவ பிரசனத்தை விட்டு நீக்கி விடுவார். விளக்கு தண்டை நீக்கி போடுவார்னு சொல்வது தேவ சமூகம் இல்லாமல் போயிடும். அந்த குத்து விளக்கை குறித்த ஒரு பெரிய பாடம் அதை எடுத்து வைத்தேன். அது கரெக்டாக இன்றைக்கி அவங்க பேசிட்டாங்க. கர்த்தர் சித்தமான அடுத்த குத்து விளக்கை பற்றி நான் வரப்போகிறோம். அது சபை எப்படி இருக்கணுங்கிறத பற்றி எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருக்க வேண்டும் சொல்லி நான் கர்த்தர் சித்தமான நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இங்கே நாம் பார்க்குறோம், தேவ சமூகமே இல்லாமல் போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அனலாய் நாம் இருக்க வேண்டும். ரோமரில் பவுல் சொல்கிறார், ரோமர் 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே எப்படி இருக்கணும்? அனலாயிருங்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் தூங்கினா கூட என் ஆத்துமா விழித்திருக்கிறது என்று சொல்லி. அப்படி என்றால் நாம் என்ன செய்யணும்? அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி ரோமரிலே நாம் பார்க்கிறோம். ஆமேன். அப்படி என்றால் அனலுள்ள ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் என்பதை இந்த அபிஷேகம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். இயேசு ஆண்டவர் உயிரோடு எழுந்து பிற்பாடு
கிராமத்து வழியாக நடந்து போகிறாங்க. அங்கே 2 சீஷர் 2 ஆட்கள் என்ன செய்கிறாங்க? கதையை பேசிகிட்டே போகிறாங்க. இயேசு அவர்களை சந்திக்கிறார். இயேசு அவர்களை சந்திக்கும்போது பல காரியங்களை குறித்து பேசிகிட்டே போகிறார். அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை 2 பேரும் பேசிட்டு போறாங்க. இப்போ ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி, வழியிலே நம்மோட அவர் பேசும்போது வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய. ஹல்லேலூயா. அவர் பேசிட்டு வரும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது? அப்படி அனலா கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவங்க பேசுகிறாங்க பாருங்க. அப்படி என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு அங்கே ஒரு எழுப்புதலை இல்லாவிட்டால் அந்த உயிர் மீட்சியை அனலை உண்டாக்குறவராக இருக்கிற அவர் வார்த்தை அவங்களுக்குள்ளே அனல் மூண்டு எழுப்பக்கூடியதாக இருந்தது. ஆகவே எங்கே நெருப்பு பற்றி எரிகிறதோ அங்கே அனல் உண்டாகும், எங்கே அபிஷேகம் ஊற்றப்படுகிறதோ அங்கே அனல் உண்டாகும். இவங்களே சரியாக அபிஷேகத்தை நினைட்டா பக்கத்தில் இருக்கிறவங்க ஹான்னு கொட்டாயை போட்டுட்டு இருப்பாங்க. இங்கே சரியாக அபிஷேகத்தை நிறையதில்லை, பக்கத்து ஆள் கொட்டை ஆள் கொட்டை பென்சில் வச்சுட்டோன்னு அப்படியே அந்த இடத்துல பக்கத்தில் பென்சில் வச்சு அப்படி நிற்க வச்சிடணும். அது அவங்களுக்கு தண்டனையாக மாறிடும். ஆலயத்தில் வந்து கொட்டாவியா கெட்டாவியாது, அனலாக இருக்கணும், இல்லாட்டா குளிராக இருக்கணும், இல்லைன்னா கத்தணிச்சு வரான் வாந்தி பண்ணி போடுன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவேதான் பழைய ஒரு பாட்டு ஞாபகத்தில் வருது. அனல் இல்லாத சபைகள் அநேகம், அனல் இல்லாத சபைகள் அநேகம், ஆத்துமாவை கொள்வோரும் அதிகம், ஆத்துமாவை கொள்வோரும் அதிகம், என் ஜனம் அழிகிறதே எனக்கார்தான் ஒப்பவர் பூவிலே, சேவை செய்ய யார்தான் ஒப்பவர் பூவிலே. அனல் இல்லாத சபைகள் அநேகம். நீங்கள் அனலாக இருந்தால் தான் உங்களை தேடி ஜனங்கள் வருவாங்க. நான் அனலாக இருந்தால் தான் என்னை தேடி ஜனங்கள் வருவாங்க. நாம் சேர்ந்து அனலாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அவர் அக்கினி ஊற்றின நெருப்பை ஊற்றின அந்த நிலைமை நமக்குள்ளே நிறைவேறும். அது தடையே இருக்காது. அல்லேலூயா. கப்பல் சேதத்திலிருந்து தப்பிப்போன பவுலும் அவனோடு கூட சேர்ந்து எல்லாரும் எந்த தீவுக்கு வந்தாங்க? மெலித்தா என்கிற தீவுக்கு வந்தாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. குளிர் காயறதுக்காக என்ன செய்தாங்க? எல்லோரும் கரிநெருப்பு போட்டு குச்சியெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. பவுலும் அவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணார்? ஒரு குச்சி எடுத்து நெருப்பு போடும்போது என்ன வந்துச்சு? ஒரு விஷப்பாம்பு அவன் கையில் சுட்டிடுச்சு. படிச்சிருக்கீங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சொல்லப்பட்டிருக்கிற 28ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. அவன் கையில் என்னாச்சு? ஒரு பாம்பு. பார்க்குற எல்லாரும் இவன் தண்ணியில் அங்கே அழிஞ்சு போகிறதுக்கு பதிலாக அங்கே கொண்டு வந்து இங்கேயும் இவனை விடலை, இந்த பாவம் தொடர்கிறது, இவன் நிச்சயமாக செத்து போகிறன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன செய்ய தெரியுமா? அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு. ஹல்லேலூயா. அவன் அந்த பூச்சியை என்ன செய்தான்? விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டான். உதறி தள்ளு. ஃபாதர் பாடார், உதறி தள்ளு, ஓடு, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு கத்துற இடத்துல ஓடு. காரணம், அனல் மூண்ட போது அங்கே என்னாச்சு? அந்த பாம்பு பூச்சி வெளியே வந்து இல்லையா? அனல் மூண்டு எரியும் போது தான் அது வெளியே வந்தது. ஆக ஆவியான அபிஷேகம் உண்டாகும் போது யாருக்குள்ளெல்லாம் பாவம், அந்த பாம்பு சுபாவம் இருக்குதோ அதெல்லாம் வெளியே ஓடியே போகும். விரும்புகிறீங்களா? ஆமேன். அப்படி என்றால் நீங்கள் அனலாக இருக்க வேண்டும், நான் அனலாக இருக்க வேண்டும். அக்கினி ஊற்றப்படும் போது அங்கே அனல் மூண்டு எரியக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவம் நமக்கு இல்லாவிட்டால் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் நினைச்சுவார், பாந்தி பண்ணி போடுவார். ஊழியராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, பழைய விசுவாசியோ புதிய விசுவாசி அல்ல, பட்சபாதமே கிடையாது. ஆகவே பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிந்து அனல் மூட வேண்டும், அனலாக இருக்க வேண்டும். அதனால்தான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் என்ன செய்யணுமா? வல்லமையாய் பலப்பட வேண்டும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்றால் அபிஷேகம் நமக்கு அவசியம், அனல் மூண்ட ஒரு அனுபவம் நமக்கு அவசியம். அடுத்து இன்னொரு பகுதிக்கு நாம் செல்ல போகிறோம்.
என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை படிப்போம் என்றால், நம்பர்ஸ் சாப்டர் 23 verse 22-23. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். அந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக, தேவ ஜனத்துக்கு விரோதமாக, யாக்கோப்புக்கு விரோதமாக எந்த ஒரு செயலும் ஒன்றும் செய்யவே முடியாது என்கிற அந்த தீர்மானத்தை கர்த்தர் அங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். தேவ ஜனங்களுக்கு எதிராக அவங்க அக்கினியாக இருப்பார்கள் என்றால் யாரும் நெருங்கவே முடியாது, எந்த சத்துருவும் நெருங்கவே முடியாது. அதைத்தான் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். அதற்கு அவன், பயப்படாதே பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம். கேயாசி பயப்பட்டு என்னாகுமோ, மலையை சுற்றிலும் சத்துருக்கள் வந்திருக்கிறாங்க, என்ன செய்ய போகிறோம் என்று பயந்து கொண்டிருந்தான். எலிசா அங்கே பாரு, நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும், கவனிங்க, எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. என்னாமத்தில் தேவஜனத்தை சபிக்கும்படியாக பிழையாமை கூலிக்காக பொருந்தப்பட்டிருந்தாலும் அவன் அப்படி செய்யவே முடியாதபடி ஆசீர்வாதத்தையே சொல்லி கொண்டிருந்தான். அவன்லாம் சொல்கிறான், உங்களுக்கு விரோதமாக எதுவும் யாரும் செய்யவே முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் அனலாக அபிஷேகத்தினாலே நிரம்பி அவருடைய ஜனமாக நாமத்தரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாக யாரும் செயல்படவே முடியாது. பாருங்கள், எலிசாவை பிடிக்கும்படியாக ராஜா ஆட்களை அனுப்பியிருக்கிறான். அங்கே ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது. கேயாசி பயந்தான். உடனே அந்த வேலைக்காரனுக்காக எலிசா ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண போது கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். அவன் பார்க்கிறான், இப்பொழுது அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் மலையை சுற்றிலும் அக்கினிமயமான பாதுகாப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை சுற்றிலும் நம்மை சுற்றிலும் அக்கினிமயமான பாதுகாப்பு இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமா தேவன் உங்களை அந்த வகையில் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அக்கினியில் நடக்கும்போது, தண்ணீரில் நடக்கும்போது, ஆறிலே கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். அக்கினிலே நடப்பாய், ஆனால் என்ன செய்ய மாட்டாய், வேகாதிருப்பாய். சத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் என்பர் அவங்களே, அந்த 3 பேரையும் அவங்க அக்கினிலே போட்ட போது 4வது ஒரு ஆளுங்கே காணப்படுகிறார். அக்கினியின் மனம் கூட வீசவே எவ்வளோ அற்புதம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே இந்த அக்கினி தேவ ஜனங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறது. அக்கினி மதிலாய், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத், இப்படியே பாடிட்டே போனோம். அபிஷேகம் நமக்கு ஊற்றப்படும் போது அனல் மூண்டு நாம் எரிந்து, அது மட்டுமல்ல எந்த ஒரு பொல்லாத வல்லமையும் நம்ம நெருங்க முடியாதபடி வேதம் சொல்கிறது. எவனை விழுங்கலாம் என்று அவன் என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி சுற்றி வருகிறான். அவனுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். வாசிப்போமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்க, விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே நாம் விழிப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அபிஷேகத்தில் நிரம்பி நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த ஒரு பொல்லாங்கும் நம்மை அணுகாது, தீங்கு நம்மை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாத அந்த அனுபவத்திலே கர்த்தர் பாதுகாப்பார். சகரியாவின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிற 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அக்கினி மயமான மதில்கள் சூழ்ந்திருக்கிறதாம். படிங்க.
நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று அதன் நடுவிலே நான் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்கினி மதிலாக நம்மை காக்கிறார் என்றால் தேவனுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? அப்படி பெற்றுக்கொள்ளும் போது அக்கினிமையான சோதனை வரும். சில வேலை 1 பேதுரு 4 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்க வேண்டாம். படிங்க 1 பேதுரு 4:12. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகைக்காமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது கலிகூர்ந்து மகிழும்படியாக பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அப்போ அக்கினி எரியும் போது அங்கே நமக்கு முற்றிலும் பாதுகாப்பு. அக்கினி மதிலாக இருந்து நம்ம என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். அதனால்தான் லூக்கா சுவிசேஷம் 10:19 வாசிக்கிறோம், ஒன்றும் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு பாட்டு பாடின நிறைய பேருக்கு தெரியாமல் போச்சு. என்னது? கண்மணி போல என்னை கானக பாதையில் கண்டீரோ ஏசு பரா, இதுகாரும் ஆட்கொண்ட கருணையின் பூமானே துதியேறும் நின் நம்மேன்னு பாடணும். அதனால தான் அவர் நம்மை கண்மணியை போல காத்தருளுகிறார். அல்லையா? சொல்லுங்களேன். கண்மணியை போல காக்கிறவர். அப்படி என்றால் நாம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த அக்கினியானது நம்மை சூழ்ந்து பாதுகாக்கும். வேறு எந்த சத்துருக்களும் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு அக்கினி மதிலாக இருந்து நம்மை காப்பார். என்னாகும் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம், நம்பர்ஸ் 11:3. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததுனால அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அங்கே அக்கினி என்ன செய்கிறதாம்? பற்றி எரிந்தது. எப்படி எரிந்தது? எங்கிருந்து? பற்றி எரிந்தது. மற்ற இடத்துல பற்றி பிடிக்கிறது, அப்படிதான் அர்த்தம். படிங்க. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததுனால அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டார். பற்றி எரிந்ததுன்னு சொல்லும்போது பக்கத்தில் பற்றி பிடிக்கிறது. மலை மேலே சில வேலை ஒரு தீயை ஒரு கொஞ்சம் தீ வச்சா போதும், அங்கங்கு யாக்கோபு சொல்றாரு, ஒரு சிறு தீ காட்டையே கொளித்து விடும் என்பது போல இங்கே நான் சொல்லப்பட்டிருக்கிற அக்கினி பற்றி எரிகிறதுன்னு சொல்வது பரவி போகும். அபிஷேகம் உண்டாகும் போது அது எங்கே உண்டாகிறது? மேல் வீட்டில் தொடங்கினாலும் அது எங்கெல்லாம் போகுது? யூதேயா, சமாரியா, கலிலேயா, பூமியின் கடைசி பரியந்தம் என்னாகும்? பரவி பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. அந்த எருசலேமிலே மாத்திரமல்ல, யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சபைகள் சமாதானம் பெறுகிறது. 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது. எப்படி? பரவி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது. பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும்போது ஒரு இடத்துல அல்ல, மற்றவர்களையும் பற்றி பிடிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்தபோது 120 பேர் மேலும் அந்த அக்கினிமயமான நாவுகள் பிரிந்து காணப்பட்டது, அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகிமையை பேசினாங்க, மகிமையான வார்த்தைகளை பேசினாங்க என்று நாம் பார்க்கிறோம். அக்கினிமயமான நாவுகள் போல அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே, அந்நிய மொழியை பேச வைத்தீரே, ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே, அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோம், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரோம், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அல்லேலூயா.
இந்த அக்கினி எருசலேமிலே மேல் வீட்டிலே உண்டானது மட்டுமல்ல, சமாரியா, யூதேயா, கலிலேயா, பூமியின் கடைசி வரியந்தம் ஆசியாவில் உள்ள 7 சபைகள், ஆசியாவில் உள்ள அந்த எல்லா இடங்களிலேயும் பவுல் எத்தனை பிரயாணம் பண்ணார்? 3 சுவிசேஷ பிரயாணம். பவுலுடைய 3 சுவிசேஷ பிரயாணங்கள் மூலமாக ஆசியாவில் அத்தனை இடங்களை அவர் சந்தித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் பற்றி பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி ஒரு ஆள் தான் இந்தியாவுக்கு தப்பி வந்தார். தோமா கேரளாவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் உயிரையே கொடுத்தார். இங்கேயும் அக்கினி பற்றி எறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த அக்கினி பற்றி எறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். விரும்புகிறீங்களா? ஆகவே பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்வது நம்ம அந்த அக்கினினால் அபிஷேகம் பண்ணப்படும். இந்த கடைசி நூற்றாண்டிலும் கூட, இந்த 20வது 21ஆம் நூற்றாண்டிலும் கூட இந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. இதில் குறைவே இல்லை. நாம் அதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனமாக காணப்பட வேண்டும். ஆகவே இந்த அக்கினியானது பற்றி பரவி பிடிக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்து நாம் பார்க்கலாம் அக்கினிமயமான ஒரு நியாய தீர்ப்பு. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1-2வது வசனத்தை படிக்கலாம். புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 10 verse 1 and 2. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும், ஆரோனுடைய குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபவர்க்கத்தையும் போட்டு என்ன பண்ணாங்க? அக்கினியையும் தூபவர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தாங்க. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அல்லேலூயா. அக்கினி நியாய தீர்ப்பு உடனடியாக ஆசாரியனுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, யாருடைய ராஜாவுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது அந்த நாதாபையும் அபியூவையும் என்ன செய்தது? அக்கினி எறும்பி அவங்களை பட்சித்து போட்டது. அப்படி என்றால் அக்கினி நியாய தீர்ப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. இது எங்கே தொடங்குது? முதலாவது எனக்குள்ளே, நம்ம சபைக்குள்ளே. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தூங்கும் காலத்தில் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இது ஆரம்ப காலத்தில் சோதேம் குமாரா பட்டணத்தில் அவங்க செய்த அக்கிரமம், அநியாயம், அவங்க மீறுதல், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்ததுனால வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சோதேம் குமாரா அந்த பட்டணத்தை என்ன செய்தது? நியாயம் தீர்த்து அங்கே சுட்டரிக்கப்பட்டு போனது. ஒரு மனிதனை கர்த்தர் கண்டு கொண்டார். லோத்துக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கெடுத்தது. அவங்க குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அதிலும் அந்த கிருபை காத்துக்கொள்ள முடியாத சில சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த அக்கினியானது என்ன செய்கிறது? நியாய தீர்ப்பை கொடுக்கிறது. சபைக்குள்ளே அபிஷேகம் அக்கினி ஊற்றப்படும் போது நியாய தீர்ப்பு உண்டாகும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆரோனுடைய பிள்ளைங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது 2 பேரும் ஒரே நாளில் செத்து போனாங்க. மோசே கூட கேள்வி கேட்டார், ஆண்டவர் இப்படித்தான் நீ மகிமைப்படுவீரா என்று. ஆனால் ஆரோன் பேசாமல் இருந்தான். அல்லேலூயா. அந்த பகுதியை நீ வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அக்கினி நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இராதபடிக்கு, சுத்திகரிப்பதற்கு ஏதுவாக இராதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமா, ஏலியின் பிள்ளைங்க அவங்களும் ஆசாரியனாகி ஏலியின் பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க தவறு செய்த போது பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஏலியும் மல்லாக்க விழுந்து இறந்து போனதை பார்க்கிறோம். அந்த நாட்களில் கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது. இக்கோபத் தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா? தேவனுடைய சபையோ குடும்பமோ தனிப்பட்ட ஆளோ நமக்குள்ளே அக்கிரம சிந்தை இருக்கும் என்றால் இந்த அக்கினியானது நமக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கும் முன்னாடியாக நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்தாபன தலைவர் நான் அந்த புஸ்தகத்தை கடந்த நாட்களில் வாசித்து கொண்டிருந்தேன். ஸ்தாபன தலைவர் முழு உலகத்திலும் அநேக தேசத்துக்கு போய் வந்தவர், எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தவறு வந்து விட்டது. கடைசி நாட்களில் தவறு வந்து விட்டது. அப்போது
அது கண்டுபிடிக்கப்பட்டு சரிப்படுத்தப்பட்ட பிற்பாடு, அதுக்கு முன்னாடி அந்த அம்மா மரித்து போனாங்க. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெரிய மிக விசேஷித்த தேவ மனிதன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என்ன தெரியுமா? என் மனைவியுடைய கல்லறையில் நீங்கள் என்ன வேணால் எழுதிடுங்க, நல்ல போராட்டம் போராடினாங்க, விசுவாசத்தை காத்துக்கொண்டாங்கன்னு மனைவியுடைய கல்லறை எழுதிக்குங்க. ஆனால் என் கல்லறையில் எழுத வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை ஃபர்கிவன், மன்னிக்கப்பட்டவன். புரியுதா உங்களுக்கு? அந்த கல்லறையில் என்ன எழுதியிருக்காங்க? இன்றைக்கி அது இருக்குது. ஒரு தேசத்துக்கு பேர சொல்லக்கூடாது. நான் மன்னிக்கப்பட்டவன். அப்படி என்றால் பாருங்கள், அவருடைய சிந்தை எவ்வளவு மேன்மையாக இருக்குது. தாவீது வெளிப்படையாக அறிக்கை பண்ணது போல் நான் மன்னிக்கப்பட்டவன் இந்த கல்லறையில் எழுதி வச்சுருக்காங்க. இன்றைக்கும் இருக்குது. ஆக பிரியமானவர்களே, யாராக இருந்தாலும் நியாய தீர்ப்பு எந்த பாகுபாடே கிடையாது என்பதை குறித்து கவனமாக இருக்கணும். என்னாகமோ 31ஆம் அதிகாரத்தில் இந்த அக்கினி சுத்திகரிக்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் இந்த அக்கினியானது பரிசோதிக்கும். பொன்னானது அக்கினின் அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுவது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது கிறிஸ்துவின் நாளிலே படிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு, அப்ப அந்த அக்கினியானது பரிசோதித்து என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அதே அக்கினி நியாய தீர்ப்பையும் கொடுக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால்தான் அந்த பிரசங்கியார் யார்? அது ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தின் காரியம் என்ன? விரியம்பாம்பு குட்டியிலே வரும் கோபத்தை தப்பித்துக் கொள்ள முடியும் உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரும் கோபம் என்ன? இந்த முழு உலகமும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பேஜர் வெடித்தது, செல்போன் வெடிக்க போகுது, என்னெல்லாம் இருக்குது. வரப்போகிற காலம் அக்கினினால உலகம் அழிக்கப்பட முன்னே தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. இனி வருகிற காலம் அக்கினினால அழிக்கப்பட போகிறது. அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அக்கினி அபிஷேகத்தினால சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடல். கிருபை புரிந்தாலும் இந்த வேளையே, கிருபை புரிந்தாலும் இந்த வேளையே, திருவடிவே ரட்சகா, திருவடிவே ரட்சகா, கிருபை புரிந்தாலும் இந்த வேளையே. அப்படி பக்தன் பாடுறாரு. பாதகன் நான் பாரில் பாவத்தால் நிறைந்து, பாதகன் நான் பாரில் பாவத்தால் நிறைந்து, வெந்தழிந்து போகாது சிந்தினாய் ரத்தம், வெந்து அழிந்து போகாதபடி சிந்தினாய் ரத்தம். அந்த ரத்த புண்ணியத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. வரப்போகிற அக்கினிக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தாவின் அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அக்கினி அபிஷேகம் நம்மை சீர்படுத்தும், சிறப்படுத்தும், பலப்படுத்தும், நியாய தீர்ப்பிலும் தப்பித்துக் கொள்ளும். இல்லை என்றால் அந்த அக்கினி ஆரோனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், ஏலியின் பிள்ளைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஊழியருடைய பிள்ளையாக இருந்தாலும், விசுவாசி பிள்ளையாக இருந்தாலும் நியாயம் தீர்க்கும். நாம் கவனமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 7வதாக நாம் பார்த்து முடிக்க போகிறோம். இந்த அக்கினி வழி நடத்தும். ஆமென். யாத்திராகமம் 13:21-22. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இரவும் பகலும் வழி நடத்தும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்தினால், கர்த்தர் அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பம், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார், வழி காட்டினார், வழி நடத்தும். இந்த அக்கினியான என்ன செய்கிறது? வழிகாட்டுகிறது. எப்படி சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் வழிகாட்டி இயேசுவை போய் பார்த்தாங்க, அதே போல தேவ ஜனங்களுக்கு அக்கினி வழிகாட்டி வனாந்தரத்தில் போய் சேரும் வரைக்கும் சிக்கனாய் மகிமை அவர் மேலிருந்து, பகலிலே மேகம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் என்று சொல்லக்கூடிய
அந்த வழிநடத்தல் உண்டாகிறது. தேவ ஆவியான நமக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். ஆமென். நான் இளைஞனாக இருக்கும்போது என்னுடைய விருப்பத்தின்படி நான் அறையை கட்டி கொண்டு நடந்தேன். ஆனால் முதிர் வயதாகும்போது யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம், புக் ஆஃப் ஜான் சாப்டர் 21 verse 18, நீ இள வயதுள்ளவனா இருக்கும்போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். உனக்கு இஷ்டமான இடத்தில் நடந்து கொண்டிருந்தாய். அபிஷேகம் பெறாத நாட்கள்ல நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி, வேறொருவன் என்பது பரிசுத்த ஆவியானவர் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திலே கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப இந்த அக்கினியான் என்ன செய்கிறது? தேவ ஜனங்களை வழி நடத்துகிறது. அபிஷேகமான தேவனுடைய பிள்ளை என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. நீங்க சரியான வழி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்குள்ளாகி இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆவியானவர்களை நடத்தும் போது சரியாக, நேராக, சீராக, நேர்வழியாக நடத்துவார். ஆக இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர பிரயாணம் முழுவதும் கர்த்தர் வெளிச்சத்தில் இல்லாவிட்டால் பகலில் மேகம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினால வழி நடத்தினார். யாத்திராகம் 14, 19, 20 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு இஸ்ரவேலுடைய சேனைக்கு முன்னே போய் கொண்டிருந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும், இங்க பாருங்க, எகிப்துடைய சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும், கவனிங்க, எகிப்தியருக்கு அது மேகமா இருந்தது, அந்தகாரமா இருந்துச்சு. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமா. வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள் ஆக வெளிச்சமாய் காணப்படுகிறது. ஆகவே இந்த அக்கினி அபிஷேகமானது தேவ ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி மகிமையிலே கொண்டு போய் சேர்த்தது போல நமக்கு நடத்தக்கூடிய ஆவியானவர். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பொல்லாங்கு நெய்யும் எல்லா அக்கினி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாக வாசிங்க. 6:16. பொல்லாங்கு நெய்யும் அக்கினி ஆஸ்திரங்கள், பொல்லாங்கு என்ன செய்கிறான்? அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. அக்கினி ஆஸ்திரங்களை என்ன செய்கிறான்? அவித்து போடத்தக்கதாக. அதெல்லாம் அவித்து போடத்தக்கதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக கடல் கொள்ளையர்களை பற்றி படிச்சிருக்கீங்களா? கடல் கொள்ளையர்கள், அந்த காலத்தில் கடல் கொள்ளையர்கள் ஷிப்பில் போகும்போது அடுத்த கப்பலை நாங்கள் சேர்றதுக்கு முன்னாடி பெரிய தீப்பந்தங்கள் வச்சுருப்பாங்க. தீப்பந்தங்கள், ஒவ்வொரு தீப்பந்தங்களும் அதை தூக்கி அப்படி அங்கே போடுவாங்க. எல்லாம் போய் அங்கே அந்த கப்பலில் போய் விழுந்து அது தீப்பிடிக்க பண்ணுவாங்க. அது போல தான் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக இதைத்தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறார். மற்றவங்க எய்கிற எல்லாம் வெப்பன்ஸையும் மிசைல்ஸையும் என்ன செய்கிறாங்க? நடுவானத்திலேயே இதெல்லாம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆகியிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே சண்டை தொடரும்னு நாங்கள் சொல்கிறது இல்லை, சமாதானம் உண்டாகணும் தான். ஆனால் நம்ம ஜெபம் தான் வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கணும், பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நிற்கணும். அதனால தான் விசுவாசின்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் விசுவாசி அப்படின்னு யார் பார்த்து நம்ம பார்த்து யாரும் சொல்ல கூடாது. இந்த விசுவாசி பாருங்கள், டாஸ்மாக் கடை நின்றுருக்கு. விசுவாசி பாருங்கள், பக் பக்குன்னு படிச்சுட்டு இருக்காரு. அன்றைக்கி பெட்ரோல் போட்டு ஒரு இடத்துல போயிட்டுருக்குறோம். நல்ல வேலை நான் பார்த்துட்டேன். ஒரு விசுவாசி தான் என்ன பண்ணுதுப்பா, ஒரு பலவீனமான ஆள், அவர் விடுபடு ஒன்று கீழே போட்டார். நான் பார்க்க நிறுத்தத்தில் போயிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? ஆகவே பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதான் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். கடைசியாக 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலிருந்து படிங்களேன். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் கிரிகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து பாருங்க. இப்படி இவையெல்லாம் அழிந்து போய் இருக்கிறபடினால நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு, கவனிங்க, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட
காத்திருங்கள். காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து, அந்த நாளில் திரும்ப சொல்றார் பாருங்க, வானங்கள் வெந்து அழிந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அங்கே தெரியும் வெளிச்சம். அது என்னது? அது கலங்கரை தீபம். அல்லேலூயா. அந்த இருட்டில் கூட வழிநடத்தக்கூடிய அந்த வெளிச்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உண்டு. அபிஷேகம் உண்டாகும் போது, அக்கினி உண்டாகும் போது அந்த தேவஜனம் அந்த வழியே நடக்க செய்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றிய வேண்டும். முதலாவது குறிப்பில் நற்கிரிகள் மூலமாக நாம் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக எல்லா பாவங்கள் அக்கிரமங்களை பட்சித்து போடத்தக்கதாக, சுட்டரித்து போடத்தக்கதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, தியானம் பண்ணும்போது அனல் மூண்டு எரியும். அக்கினிமயமான நான்காவது, அக்கினிமயமான பாதுகாப்பை தருகிறார். பற்றி பிடிக்கக்கூடிய அக்கினியானது பரவி மற்ற இடங்களில் எல்லா தேசங்களிலும் அது சென்று கொண்டே இருக்கும். நம்மை பரீட்சிக்கும் அக்கினி, நியாயம் தீர்க்கும் அக்கினி, அது சோதனை பண்ணி நம்மை சரிப்படுத்தக்கூடியது. இல்லாவிட்டால் அந்த சோதனையில் விழுந்து போகுது. அது கடன் கொடுக்கக்கூடாது. கடைசியாக ஏழாவது என்னது? வழி நடத்தும் அக்கினி. இப்போ நம்ம மேலே எழுந்து நிற்போம். நம்ம அந்த பாட்டையே பாடப் போகிறோம். என் இதயம் யாருக்கு தெரியும்? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? ஓ, சிறகு ஒடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனே, முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? இயேசு என்னை தேற்றுவார். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, மட்டுமா எங்களை ஆண்டு வழிநடத்தி வந்த கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த மாதத்தின் இறுதி நாளிலும் ஆண்டவரே, இந்த 9ஆம் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய சந்நிதியில் வர எங்களுக்கு கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் எல்லா வழிகள் எல்லாம் ஆண்டவரே உண்மையுள்ளவராய் இருந்து எங்களை காப்பாற்றி தப்பு வைத்து ஆதரித்து வந்த இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு வர, உம்மை துதிக்க, போற்றி பாட ஆண்டவரே, உமக்கு கொடுக்க ஆண்டவரே
தகப்பனே உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்க செய்த எல்லா கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் மெய்யான ஒளியாய் எங்கள் மீது ஆண்டவரே வெளிப்பட்டபடியால் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம். உலகின் ஒளியாய் வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய வெளிச்சம் எங்கள் இருதயங்களில் உதிக்கும்படிக்கு இந்த நாளில் எங்கள் மனக்கண்களை திறந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அக்னியிலே நாங்கள் வேகாதபடிக்கு ஆண்டவரே, இந்த அக்னி எங்களை வழிநடத்துகிற அக்னியாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடக்க கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்ட நாங்கள் ஆண்டவரே, இந்த அக்னியின் ஆண்டவரே தகப்பனே, இந்த தாக்கத்துக்கு உள்ளாகாதபடி ஆண்டவரே, இந்த அக்னியில் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் வேகாமல் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய சமூகத்திலே பிரகாசிக்கிற ஒளியிலாய் நாங்களும் மாறத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, வயோதிபர்கள், வாலிபர்கள் எல்லாரும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வசனங்கள் நாங்கள் தியானிக்க எங்கள் உள்ளங்களிலே அக்னி மூல இந்த நாட்களில் கிருபை தந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும், ஆண்டு வழிநடத்தும், கிருபையாயிரும், பலப்படுத்தும், ஆரோக்கியம் தாரும். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர் கையிட்டு சிறு பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் நன்மையாய் வர்த்திக்க செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் அவருக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ரட்சிப்பையும் கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபையில் அங்கங்கண்டவரே பிள்ளைகள் சாட்சியாய் வாழும்படி ஆண்டவரே நற்கிரியைகளை வெளிப்படுத்தும்படி தேவ ஆவியானவர் உதவி செய்தல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உடைய நாமத்துக்கு செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்துவிலும் வேண்டுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட அப்படி வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.